பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 2வது வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் ஒன்றுமில்லை என்றாள். ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி, அந்த மகன் இறந்த பிறகு தன்னுடைய பிள்ளைகளை கடன் கொடுத்தவர்கள் எடுத்து போகும்படியாய் வருகிறாள் என்று முறையிட வருகிறாள். எலிசா இடத்துல கேட்கிறாள், உன்னிடத்துல என்னமா இருக்கு? வீட்டில் என்ன இருக்கு? ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நிறைய நேரம் தேவ சமூகத்தில் நம்ம இடத்துல என்ன இருக்கிறதோ அதை கொண்டு தேவன் நம்மை பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற படிப்பு, உங்களுக்கு தெரிந்திருக்கிற தாளந்து, ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு கிருபையை வச்சிருக்காருங்க. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள தேவன் ஒரு விசேஷத்தை தாளந்த தேவனுடைய மகத்தான ஒரு கிருபையை வைத்து இருக்கிறார். தேவனுடைய கிருபை உங்களை நிரப்பி இருக்கிறது. அந்த கிருபையை கண்டுகொள்ளாதபடி, உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற அந்த தாளந்து அறிந்து கொள்ளாதபடி, என்னால ஒண்ணும் முடியல, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியல என்று சொல்லி நீங்க என்னால முடியல சொல்லி கொண்டிருக்கிறீங்க. இந்த பகுதியில் அந்த மகள் சொல்றது போல, ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு ஒரு பிடி மாவு, ஒரு கலசை என்ன போதும்? 3 வருஷம் ஒரு 3 பேரை அவர்களுடைய ஜீவனை காக்கும்படியா. எலியாவுடைய நாட்களை சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போகிறார். ஒரு பிடி மாவு, ஒரு கலசை என்ன. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான தாயே, தகப்பன்மாரே, சகோதரியே, உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களிடத்துல கர்த்தர் ஒரு மகிமையான கிருபையை கொடுத்திருக்கிறார், தாளந்தை கொடுத்திருக்கிறார். உங்களால முடியலன்னு சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள கர்த்தர் அந்த ரகசியத்தை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட பிறகு தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்கிற பொழுது, ஜெபத்தோடு முதல் அடியை நீங்க எடுத்து வைக்கிற பொழுது அந்த தாளந்தை கண்டுகொள்ளுவீங்க. உங்களுக்குள்ள அந்த தாளந்து வெளிப்படும், தேவனுடைய கிருபை வெளிப்படும். உங்களுக்கு புதிய வாசல்கள் திறக்கப்பட போகிறது. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே புதிய டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு பகுதியை கொடுக்க போறாங்க. ஒரு புதிய டிபார்ட்மெண்ட்ல கர்த்தர் உங்களுக்கு வழியை திறந்து கொடுக்க போறார். புதிய வாய்ப்புகள், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகிறது. அது வருகிற பொழுது, எனக்கு தெரியாதே, எனக்கு அனுபவம் இல்லையே, என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. அதை சாதிக்கக்கூடிய, அதுல நடக்கக்கூடிய தேவ திட்டம் உங்களுக்குள் இருக்கிறது. தேவன் உங்களை பலப்படுத்துவார். இந்த மகள் எலிசாவினுடைய வார்த்தையை கேட்டு மற்ற வீடுகளில் போய் வெற்று பாத்திரத்தை வாங்கி வந்து அந்த ஒரு குடம் எண்ணெயை ஊற்ற கர்த்தர் எண்ணெயை பெருக பண்ணினார். உங்களுக்குள் இருக்கிற தாளந்தின் ஆண்டவர் பெருக பண்ணுவார். உங்களுக்குள் இருக்கிற கிருபையின் ஆண்டவர் பெருக பண்ணுவார். இந்த வார்த்தையை நீங்க தற்செயலா கேட்கல, தேவ செயலா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள கர்த்தருடைய தேவ ரகசியம் அடங்கி இருக்குது. கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பலனை வைத்திருக்கார். நீங்கள் பலவீனமான பாத்திரம் அல்ல, கர்த்தரால் பலப்படுத்தப்பட்ட பாத்திரம், தேவ பலத்தால் நிரப்பப்பட்ட பாத்திரம். கர்த்தருடைய மகத்தான வல்லமை உங்களை நிரப்பி இருக்கிறது மகனே, நிரப்பி இருக்கிறது மகளே. தைரியமா செயல்படுங்க. எனக்குள் இருக்கிறது கொஞ்சம் தாழ்ந்து தான், எனக்குள் இருக்கிறது கொஞ்சம் அறிவு தான். என் ஆண்டவர் விருத்தி அடைய செய்வார், என் ஆண்டு விருத்தி அடைய செய்வார். தேவ கரம் எனக்கு உதவி செய்யும், பரத்திலிருந்து ஞானம் எனக்கு ஒத்தாசையை கடந்து வரும். சொல்லி ஜெபத்தோடு கடந்து போங்க. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அபிஷேக வல்லமையினால் உங்களை நிரப்பி உங்களுக்குள்ளிருந்து பெரிய காரியங்களை செய்ய போறார். உங்களை நோக்கி வருகிற எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வேண்டான்னு சொல்லிடாதீங்க. என் பலத்துக்கு மிஞ்சினதுன்னு சொல்லி எனக்கு வேண்டான்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களோடு இந்த காரியங்களை செய்வார். எப்படி அந்த மகளுக்கு ஒரு குடம் எண்ணெயை பெருக செய்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்து அவருடைய ஜீவனாம்சத்தை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதித்தாரோ, அதே போல உங்க நிலைமையை பெருக பண்ணுவார். குடும்பத்தின் வருமானத்தை பெருக பண்ணுவார். நீங்கள் எதிர்பாராத பெரிய நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு வைத்து இருக்கிறார். பெரிய நன்மைகள் உங்களுக்காய் காத்திருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்பதை நீங்க அனுபவிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை மகிமையாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமா நடத்துவாருங்க. தைரியமா புறப்பட்டு போங்க. தேவன் உங்களோட கூட இருக்கிறார். God bless you.